அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 457வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 457வது நாளில் மகத்தான வெற்றி ஒன்றை ஹமாஸ் போராளிகள் பெற்றிருக்கிறார்கள். அது நார்தன் காசாவை பல நூறு நாட்களாக, அப்படித்தான் சொல்ல வேண்டும், ஆக்கிரமித்து திரும்ப திரும்ப தோற்று திரும்ப திரும்ப இப்பொழுது மீண்டும் நார்தன் காசாவிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள், தோற்று ஓடி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலை விட்ராவல் தான் சொல்லுது, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது புதிய இராணுவத்தினரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது பின்வாங்கி இருக்கிற அல்லது தோற்று ஓடி இருக்கிற இடங்கள் ஜபாலியா. உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த காணொலியில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். 100 நாட்களாக இந்த ஜபாலியா நாட்டை பிடிப்பதற்கு இது 3வது தடவை அல்லது 4வது தடவை. நமது பத்திரிகைகள் தருகின்ற தகவல்படி 4வது தடவை ஜபாலியாவை பிடிப்பதற்கு, அந்த பெரிய நாட்டை பிடிப்பதற்கு இஸ்ரேலிய இராணுவம், எல்லா வகையான இராணுவங்களும் போய் முற்றுகையிட்டும் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்திருக்கிறார்கள். அடுத்தது பெய்த் லாஹியா, நாங்கள் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று வெற்றியை பிரகடனப்படுத்தி 60 நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல். நான் தினமும் நமது காணொலியில் சொல்லி வருகிறேன், பெய்த் லாஹியா தான் மிகப்பெரிய போர்க்களமாகவும் இருக்கிறது. அங்கிருந்து தான் காசா என்வலப்பு என்று சொல்லக்கூடிய காசா வளாகத்திற்கு ஏவுகணைகளை, ராக்கெட்டுகளை ஏவி பல இடங்களை ஒரு யூதன் கூட இல்லாமல் காலி பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ யூதன் கூட சொல்லக்கூடாது, சியோனிஸ்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று அமெரிக்காவில் நடந்த ஒரு போராட்டம் அதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதற்கு நாம் பின்னால் வருவோம். ஆகவே எல்லா சியோனிஸ்டுகளும் வெளியே போகின்ற அளவுக்கு ஹிப்புஸு, நெம்முனு, பெய்ரு போன்ற இடங்கள் எல்லாமே காலியாக்கப்பட்டு விட்டன. இதுக்கு இடையில நேற்று இப்படி வெளியில் போயிருக்காங்களா, பெய்த் லாஹியா, பெய்த் ஹானூன்ல ஒரு 10 தடவை 20 தடவை போயாச்சு. ஆனால் அங்கே என்ன செய்தாங்கன்னா, இருந்த கட்டடங்களை எல்லாம் இடித்தார்கள், கமாலஸ்தான் ஆஸ்பத்திரியை நாசம் பண்ணாங்க, இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலை நாசம் பண்ணாங்க, ஆக்சிஜன் பிளான்ட்டு, ஃபியூவல் டேங்கரு, அதாவது எரிபொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம், மின்சாரம் வரக்கூடிய வழிகள், ஐசியு, குழந்தைகள், ஆம்புலன்ஸு டிரைவரு, கடைசியில் அதனுடைய டைரக்டர் ஹுசைன் அபு சோஃபியாவை கடத்தி சென்று ஒரு டார்ச்சர் கேம்பில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஐக்கிய நாடுகள் சபை முழுவதும், உலகம் முழுவதும் சனிக்கிழமை போராடியவர்கள் இதை குறித்தே, அதாவது இந்த மெடிக்கல் டெரரிசம், மருத்துவ தீவிரவாதத்துக்கு இஸ்ரேலை தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. அடுத்தது ஜபாலியாவின் வீதிகளில் நேற்று திரும்ப போகும்போதே கிவாத்தி பிரிகேட்ஸை ஒரு தாக்கியிருக்காங்க போராளிகள். பயங்கரமான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜபாலியா, பெய்த் ஹானூன், பெய்த் லாஹியாலெல்லாம் இருந்து வெளியில் வந்து விட்டதுக்கு காரணத்தை வெப்னாக் அண்ட் மெஹர்னைஸ் நியூஸ் ஏஜென்சி ஒரு இராணுவ அதிகாரி சொன்னதாக, அவர் தன்னுடைய பெயரை சொல்ல விரும்பாத இராணுவ அதிகாரி சொன்னதாக சொல்லுகிறது. இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் குட் நாட் withstand the new tactics of ஹமாஸ். ஹமாஸோடைய புதிய யுக்திகளை இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் இதே காணொலியில் உங்களிடத்தில் சொன்னேன், அங்கே காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினெல்லாம் நத்தியானுவுக்கும் இராணுவ தளபதிக்கும் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள், எங்களை அழைத்து கொள்ளுங்கள், எங்களை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னு. அப்போ இந்த 3 இடங்களிலும் ஆஃப்டர் ஃபைட்டிங் ஃபார் 2 months, 2 மாதம் கடுமையான சண்டை. அதுக்கு பிறகு இந்த டாக்டிக்ஸில் ஹமாஸு இவர்களை வெளியேற்றுவதற்காக கடைபிடித்த அந்த டாக்டிக்ஸில் ஒன்று என்னன்னா, இவங்க பதுங்கு குழிகள்னு அந்த இடிந்த வீடுகளை பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் இடிச்சிட்டான். இனிமேல் வனாந்தரத்தில் இருந்தால் சண்டை போடணும், அவன் கிளீனாக டார்கெட் பண்ணி ஆம்புஷ் பண்ணிடுவான். அதுக்கு பிறகு they have demolished every building where the IDF can take shelter. எங்கே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு இருந்தால் அந்த பில்டிங் அவ்வளோத்தையும் பூமி ட்ராப்பில் இவங்களை இராணுவத்தோடு வச்சு அழித்துட்டான். அதையெல்லாம் விட முக்கியமாக சொல்லுகிறார்கள், ப்ளஸ் இன்னோவேட்டிவ் ஆம்புஷஸ், திடீர் தாக்குதலில் பல விதங்களை புதுசாக பூத்துறாங்க. அப்போ ஹமாஸு
அழியல்ல, அதனுடைய போரிடும் சக்தி குறையல்ல, புது ஆயுதங்களை கொண்டு வருகிறது, புது யுக்திகளை கொண்டு வருகிறது, திருப்பவும் அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு. இந்த ஜபாலியா, இந்த பெய்த் லாஹியா, நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசா, பெய்த் ஹானூன், இதுல இருந்து 7வது தடவை 8வது தடவை வெளியில போறாங்க. ஆனா அதுக்கு இப்படி வெளியில போகும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், நேத்து காசா வளாகத்தில் 30 சைரன் சத்தம் கேட்டிருக்கு. 30 சைரன் சத்தம் கேட்டிருக்கு. 15 ராக்கெட் அடிச்சிருக்காங்க. பெய்த் லாஹியால இருந்தா அடிச்சிருக்காங்க. பெய்த் லாஹியா, பெய்த் ஹானூன் இங்க இருந்து மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே இதுல 10 இஸ்ரேலி சோல்ஜர்ஸை அல் காசம், அல் குஸ் பிரிகேட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பெய்த் லாஹியால ஒரு ஒரு ஆம்புஷ் என்ற திடீர் தாக்குதலை நடத்தி கொலை அழித்திருக்கிறார்கள். அப்ப இப்படி மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்த இஸ்ரேலிய இராணுவம் சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய லட்சியத்தில் எதுவுமே நிறைவேறவில்லை. ஹாஸ்டேஜஸை கூட்டு வரல, ஹமாஸ் அழிக்கலை, டனல்ஸ் அழிக்கலை, ஒன்றும் இல்லை. அங்கே நெட்ஸாரியுமே என்ன தூளாக இருந்த அவ்வளவு ஆயுதத்தையும் பறி கொடுத்தாங்க. இப்படி இவர்களுடைய பஃபர் சோனு, நெட்ஸாரியுமே எல்லாமே பெரிய ஃபெயிலியர். அடுத்தது இந்த சீஸ்ஃபயர் பற்றி ஒரு பெரிய பேச்சு நடைபெறுகிறது. இந்த பேச்சுக்கு 34 பேரை ஹாஸ்டேஜஸை நாங்கள் உடனே விட்டுற தயாராக இருக்கோம்னு ஹமாஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டு, இஸ்ரேலு நேற்று வரைக்கும் லிஸ்ட்டு கொடுக்கல. இன்று காலையில் ஒரு 50 பேரை இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை விடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஹமாஸ் 150க்கும் மேற்பட்டவர்களை கேட்கிறார்கள். ரெண்டாவது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஹாஸ்டேஜஸை பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கு, அவங்க நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்படி அவர்கள் தற்கொலை பண்ணி கொண்டால் நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல என்று அதையும் சொல்லிவிட்டார்கள். ஆக பைடன் உடனே டோஹாவுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு. அந்த பேச்சுவார்த்தை முன்னேறி கொண்டு இருக்கிறது, பின்னேறி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஹமாஸ் தெளிவாக சொல்லியிருக்கு, முழுமையாக காசாலிருந்து வெளியில் போயிடணும். அதன் பிறகு போர் என்பதே காசா பகுதியில் நடக்கவே கூடாது. இந்த ரெண்டும் இல்லைன்னா உனக்கு ஹாஸ்டேஜஸும் இல்லை, போர் நிறுத்தமும் இல்லை என்று. இதை இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹமாஸுக்கு பார்கெயினில் ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து விட்டது. அவங்க இவங்களை அடித்து விரட்ட முடியும்னு பல இடங்களில், ரஃபால, ஃபிலடெல்ஃபியாவில், கான்யூனிஸில், இப்போ 3 இடங்களில் ஜபாலியா, பெய்த் லோஹியா, பெய்த் ஹானூனுங்கிற இடத்துல எல்லாம் நிரூபித்து விட்டார்கள். இஸ்ரேலில் இராணுவம் பயங்கரமான நெருக்கடிக்குள்ளால் இருக்கிறது. அதற்கு சர்வதேச காரணங்களும் ஒரு இது. ஆனால் நேற்று நிறைய குண்டை போட்டு அப்பாவிகளை அவங்களுடைய டிரான்சிட் கேம்புன்னு சொல்லக்கூடிய இந்த கேம்ப்லேருந்து குண்டு போடுவான்னு தெரிஞ்சால் அதை டெண்டை, அந்த முகாமில் இருக்கக்கூடிய சின்ன வீட்டை துண்டையும் துணியையும் புறக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படி அலக்கழிந்த மக்களில் நேற்று பலரை கொலை செய்து இருக்கிறார். 45,805 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். 1,09,064 காயம்பட்டவர்கள் 1,10,000 நெருங்குகிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை 46,000 எட்டுகிறது. இப்படி கொலை செய்திருக்கிறார். நேற்றும் நுஸ்ரத் கேம்பு, ரஃபா, அல்புரூஜ், கான்யூனிஸ் ஆகிய இடங்களில் அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். நாசர் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 8 வயசு ஒரு குழந்தை 8வதாக கடுங்குளிரில் இறந்திருக்கிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் ஜெனின், ராமலா பற்றி நேற்று சொன்னேன், பயங்கரமான தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னா, இஸ்ரேலிய இராணுவம் அந்த தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டு 20 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஜெனினில் தன்னுடைய ஆட்களை விட்டு ஒரு கேம்பை ரெய்டு பண்ண வச்சுருக்கான். ஆனால் அந்த ரெய்டு முடிஞ்சு வரும்போது அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது சென்ட்ரல் கமாண்டு, இஸ்ரேலி சென்ட்ரல் கமாண்டு இருந்த ஒரு இடத்தை மேற்கரையில் போராளிகள் திடீர்னு உள்ளே பூந்துட்டான். உள்ளே பூந்து 2 பேர் பூந்து தாக்கியிருக்கான், ஷஹீதாக்கி ஆகியிருக்கான். ஆனால் அங்கே இருந்த 30 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்து விட்டு தான் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அடுத்தால நிபுலஸில் கில்கிலா, ஜபல் ரூமான் போன்ற இடங்களில் நேற்று
இஸ்ரேல் ரெய்டு நடத்தி இருக்கிறது. ஒரு 17 வயது இளைஞனை சுட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு பகரமாக இஸ்ரேலிய இராணுவத்தை இரவு முழுவதும் தாக்கி இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் வந்து அள்ளி சென்றிருக்கிறது. ஆக வெஸ்ட் பேங்க் காசாவா மாறி போனது என்பது மிகப்பெரிய உண்மை என்று லாபிட் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். உடனே கையெழுத்து போட்டு வாயா, நீ இப்போ வெஸ்ட் பேங்கையும் பிரச்சனை ஆக்கிட்டேன், ஹமாஸு காசா வளாகத்தை பிடிச்சிட்டான், ஹூத்திஸு டெல்லவீவில் எவனையுமே தூங்க விட மாட்டேங்கிறான், டெல்லவீவிலிருந்து சென்ட்ரல் இஸ்ரேலு ஜெருசலம் ஆகிய இடங்களில் உள்ள பவர் பிளான்ட் எல்லாமே அவுட்டு. இப்போ உனக்கு பவர் கட்டும் வந்து விட்டது. நீ என்னத்துக்கு அங்கே சண்டை போட்டு 457 நாளாக இந்த சண்டையை நீடித்து நீ பதவியில் இருந்திருக்கிறாயே தவிர அல்லாமல் சாதித்தது எதுவும் இல்லை. அப்பாவிகளை கொலை செய்தது. அப்பாவியை கொலை செய்ததை நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு அது கண்காணிக்கப்படுகிறதுன்னு. அதுக்கு வருவதற்கு முன்னால் நம்ம ஹூத்திஸுடைய நேற்றைய தாக்குதல்களை பற்றி பார்ப்போம். அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய தாக்குதலை நடத்திருக்கு. ஒரே நேரத்தில் அமெரிக்காவும் ஒரு ஆங்கில படைகளும் ஒரு கப்பலில் இருந்து தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அந்த கப்பலுடைய அந்த தளத்தை சரியாக தாக்கிவிட்டு சென்ட்ரல் இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க, ஜெருசலத்தை தாக்கியிருக்கிறாங்க, அஸ்கலானை தாக்கியிருக்கிறார்கள். டெல்லவீவ் முழுவதும் நேற்று சைரன் சத்தம், பயங்கரமான சைரன் சத்தம். அதில் பலர் இதய நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் என்று அவர்கள் ராபின்சன் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லுது. எல்லோரும் பதுங்கு குளிக்க ஓடி இருக்கிறார்கள். திரும்பவும் ரமாத் கான் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்சஸிவ் பிளாக்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் நேற்று சென்ட்ரல் இஸ்ரேலில் ஒரு 7-8 குண்டு வெடிச்சிருக்கு. இது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் இதர இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹமாஸ் ஊடுருவிச்சு பாருங்க, அவங்களுடைய தாக்குதல் தான் இது. இப்போ 4-5 நாளாக தொடர்ந்துட்டு இருக்கு. இஸ்ரேலு ஒரு விசாரணை என்கிறது, அதோடு விட்டு விடுகிறது என்று. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலை அப்படி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது டெல்லவீவில் நடக்கு, சென்ட்ரல் டெல்லவீவில் நடக்கு, ஜெருசலத்தில் நடக்கு, சென்ட்ரல் இஸ்ரேலில் நடக்கு, அஸ்தோதில் நடந்தது. டெல்லவீவில் 21 பேரை புல்டோசர் வச்சு ஏற்றினா இதெல்லாம் ஒரு இராணுவம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. ஒரு அறிக்கையை போட்டு உண்மையை மறைக்கலாம். ஆனால் இராணுவத்துக்கு உள்ளால் இருப்பவர்கள் இது என்ன நடக்கு, இந்த தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அது பற்றின எந்த தகவலும் வந்து சேரவில்லை. நேற்று அமெரிக்காவும் தாக்கியிருக்கு யமன் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கு, அமெரிக்க கப்பல்களை தாக்கியிருக்கிறது. கடைசியில் யமன் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு, எங்களுடைய தாக்குதல் எய்ம்ட் அட் கிவிங் ப்ரெஷர் டு இஸ்ரேல் டு லீவ் காசா, காசாவிலிருந்து வெளியேறுவதற்கான அழுத்தங்களை கொடுப்பது தான் எங்களுடைய தாக்குதல். ஏன்னா ஜெனோசைடுன்றோம் இப்போ. ஏன்னா 50 லட்சம் பேர் வந்து அடிக்கடி பதுங்கு குழிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இனிமே பிரேசிலில் நேற்று ஒருத்தனை கைது செய்ததா சொன்னேன். அது அந்த பின்னணியில் அதை கண்டு பயந்து 8 இஸ்ரேலியரா ரிசர்வ் சோல்ஜர்ஸ்லாம் ஏன் வெளிநாட்டு டூர் போகிறான்னு தெரியல. ரிசர்வ் சோல்ஜர்ஸ் அங்கேருந்து தப்பி விட்டார்கள். அவங்களுக்கு வாரண்ட் வரதுக்கு முன்னாடி தப்பிட்டாங்க. அதனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பிரேசிலில் இருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் 10 நாடுகளில் 50 ரிசர்வ்டு ஃபோர்ஸஸுக்கு எதிராக புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவர்களெல்லாம் காசா யுத்தத்தில் கலந்து கொண்டு மனிதாபிமான உணவும் மற்ற அடிப்படை தேவைகளும் போகாமல் தடுத்தார்கள். இதுவும் ஜெனோசைடுங்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனோசைடோடைய விளக்கங்களை இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதுவும் ஜெனோசைடு. இஸ்ரேலே என்ன அறிக்கை விட்டுருக்குன்னா, இஸ்ரேல் வாண்ட்ஸ் ரிசர்வ்டு சோல்ஜர்ஸ் அப்ராட் டு கம் பேக் டு இஸ்ரேல். தே வில் பி அரஸ்டட் பிகாஸ் தே பார்ட்டிசிபேட்டட் இன் த காசா வார். அவர்கள் காசா யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதனாலேயே கைது செய்யப்படுகிறார்கள். எப்படி சிச்சுவேஷனை வளர்ந்துருக்கு பாருங்க. நேற்று நான் சொன்ன ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனோட அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு அது தொடர்கிறது. எந்த அளவுக்கு தொடர்கிறது என்று சொன்னால், இப்போ முன்னாடி காசாலேருந்து வீடியோலாம் எடுத்து போட்டு இவன் தான் இந்த படுகொலை செய்துட்டு வந்து குடிச்சிட்டு ஆடனாங்கிறதெல்லாம் போக, காசா வாரில் கால் வச்சிருக்கானா அவனை கைது செய்வார்கள் என்று இஸ்ரேல் சொல்லுது. கைது செய்யாதேன்னு சொல்ல முடியல. நீ ரிசர்வ் சோல்ஜர்ஸ்லாம் வந்துருங்க. இப்போ ரிசர்வ் சோல்ஜர்ஸு இவ்வளவு 5-6 முனையில் யுத்தம் நடக்கும்போது, குறிப்பாக காசாவில் 4 முனிசிபாலிட்டியிலிருந்து 3 முனிசிபாலிட்டியிலிருந்து நேற்று வெளியில் வந்திருக்கான். நீ வெளியில் வரும்போது தோற்று ஓடும்போது கொஞ்சம் இராணுவத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு டூர் போகிறாங்கன்னா எதுக்கு?
அவங்க பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனால் அங்கே அவன் நிம்மதி இல்லாமல் தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் ஃபேமிலியோட வேற போயிருக்கான். இப்போ சில இடங்கள்ல இப்போ சைல்டு நாட்டில் காலில் விழுந்திருக்கான். ஐயா அரெஸ்ட் பண்ணிடாதீங்க ஐயா, எங்கள் நாட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு காலில் விழுந்திருக்கான். அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல. அடுத்தது சைனா வந்து ஆஸ்பத்திரிகளை தாக்குதலை கண்டித்திருக்கிறது. அமெரிக்காவில் நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. போராட்டத்தில் மிக முக்கிய பகுதி என்னவென்று சொன்னால், நான் இந்த காணொலியில் முதலில் சொன்னது போல, நம்ம யூதர்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு நேற்று ஆன்டி ஜியோனிஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், அதாவது ஜியோனிசத்துக்கு எதிரான பழமைவாத யூதர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். காசாவில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகளை கண்டித்திருக்கிறார்கள். காசாவினுடைய யுத்தம் உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இந்த உலகத்துல இப்போ இந்த 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னாடி ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு. ஏன்னா இஸ்ரேல் எங்க நாடு இல்லை, அது ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு. அங்கே இருப்பவர்கள் ஜியோனிஸ்டுகள் தான், யூதர்கள் அல்ல. யூத மதத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நாளுக்கு நாள் தெளிவாகி வருகிறது. 457வது நாளில் நடந்த போராட்டத்தில் இதை ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை ஒழுங்காக பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு இல்லை. ஆக அடுத்தது ஈரான் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அது வந்து இப்போ ரீஜனல் சிச்சுவேஷன் மாறி போச்சான். அதனால் இஸ்ரேலை தாக்குவதற்கான, அது பழிவாங்குவதற்கான எல்லா முகாந்தரங்களும் கிடைத்து விட்டன. விரைவில் பழிவாங்குவோம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அறிவிப்பை ஒரு யுத்தத்தை போல இஸ்ரேலை நடுநடுங்க வைத்திருக்கிறது என்பது இராணுவத்தை அடிப்படையாக கொண்டு கட்டுரை எழுதுகின்ற இராணுவ அதிகாரிகளுடைய கணிப்பு. அடுத்து லெபனான் பார்டரில் இருந்து நேற்று வெளியில் போக மாட்டான்னா, அமெரிக்காவுக்கு சொல்லிட்டான்னா, இப்போ நக்கோராங்கிற இடத்துல, இது ஹிஸ்புல்லா தொடுத்து தாக்கிட்டு இருந்த இடம், நக்கோராங்கிற இடத்துல இருந்து வெளியில் வந்திருக்கான். இப்போ ஒவ்வொரு தாக்குதலுக்கும் லெபனான் வந்து நாங்கள் காசாவினுடைய மக்களுக்காகவும் அவர்களுடைய பொறுமையை பாராட்டியும் அவர்களுடைய தியாகத்தை பாராட்டியும் தான் தாக்குதலை நடத்தினோம்னு சொன்னவங்க இப்போ லெபனான் தேசியவாதிகளாக மாறி எங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சூட்சுமம் இருக்கு. என்னன்னா, 2 வருஷமா நடக்காம இருந்த லெபனான் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்தல் வைக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்களை கொண்டு வந்து இந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்ற யுக்தியோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். திடீர்னு ஐடியாலஜிஸ்ட் எல்லாம் நேஷனலிஸ்ட் தான் பாடுறது ஒரு வருத்தத்தை தான் எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.